ஸோ டுடே யூஎஸ்டி கேட் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். யூஎஸ்டி கேட் நமக்கு வீக்லி மார்க்கெட்ல மேல சோர்ஸ் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கான். டெய்லியில நம்ம மேல இருந்து செல் பண்ணிட்டு வந்து நிறைய ப்ராஃபிட்லாம் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ட்ரேட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க சோர்ஸ் இருக்கு, நமக்கு லிக்விடிட்டி ஹண்ட், இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிஓஎஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஹை ஹண்ட் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் தான். இது சோர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது as a லிக்விடிட்டி ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது. ஸோ நமக்கு இந்த சோர்ஸ் வந்து லிக்விடிட்டியா ஹண்ட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய சப்ளைல ரீஃபைன்மெண்ட்ல இப்போ மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறான். ஸோ அதனால 4 ஹவர் வந்து ரீஃபைன்மெண்ட்டுக்கு போறோம். ரீஃபைன்மெண்ட் ஜோன் நமக்கு ஃபெயிலியர் பண்ணல. ஸோ அகைன் நம்ம 15 மினிட்ஸ்க்கு போறோம். 15 மினிட்ஸ்ல நமக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கான் அண்ட் சோர்ஸ் பண்ணியிருக்கான். இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் பண்ணணும். ஸோ இந்த சப்ளைல நம்ம செல் கொடுத்தோம், மார்க்கெட் அங்கே தான் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போறோம். இதில் நம்ம அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ப்ராஃபிட்டை பெட்டரா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்றோம். அதுக்கப்புறமா நமக்கு சோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி நமக்கு இந்த சோர்ஸுக்கு எங்க சப்ளை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ளை இருக்கு. இந்த சப்ளைல நம்ம செல் வந்து போலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல தான் நம்ம செல் வந்து போகணும். ஸோ எஸ்எல் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபி வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்த செல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த சப்ளைல நம்ம இப்படி வந்து செல் பண்ணலாம். சேம் டிமாண்ட்ல நமக்கு டிபி வந்து செட் பண்ணலாம். ஸோ இங்க மேல இருக்கக்கூடிய சப்ளைல நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்ல. ஸோ நமக்கு 2 என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இதோட டிபி எங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல நெக்ஸ்ட் எங்க பை இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டிமாண்ட் வரைக்குமே நம்ம டிபி வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதோட ப்ராஃபிட்டோட ரேஞ்ச் வந்து பாத்துக்கங்க நீங்களே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன ரிஸ்க்ல பெரிய ப்ராஃபிட் வந்து நம்ம பிடிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணிருக்கான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த பிஓஎஸ்க்கு மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து நமக்கு செல் வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ ஒரு லிக்விடிட்டியா பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த லிக்விடிட்டியா அடிச்சுட்டு அகைன் இந்த சப்ளைக்கு வருவான். சப்ளைல இதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் வந்து கொடுப்பான். அதுக்கு டிபி வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ரீல் வீடியோ அப்படின்றனால நம்ம ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இது ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பாத்துருங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஸ்எம்சியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்க பை இருக்கு எங்க செல் இருக்கு அப்படின்றத ப்ரீவியஸாவே நம்ம இந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அப்டேட் வந்து வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.